தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னையில் நடைபெற்று வரும் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் பணிகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கீதன். வணக்கம் கீதன். அமைச்சர் உதயநிதியோடு எந்தெந்த அதிகாரிகள்லாம் இந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை வழங்கலாம். வணக்கம். குறிப்பாக இந்த சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. 3 வழித்தடங்களில் இந்த மெட்ரோ பணிகள் என்பது நடைபெறுகிறது. அந்த வகையில் தற்போது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தற்பொழுது ராயப்பேட்டை பகுதியில் இந்த மெட்ரோ ரயில் பணிகளை தற்பொழுது ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக இந்த வழித்தடம் என்பது மாதவரம் முதல் திருச்சேரி சிப்காட் இடையேயான 45.8 கிலோமீட்டர் தூரத்திற்கு 48 ரயில் நிலையங்களுடன் அமைக்கப்பட்டு வரக்கூடிய இந்த வழித்தடத்தில் தற்பொழுது இந்த ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து ராதாகிருஷ்ணன் சாலை வரையில் பூமிக்கு அடியில் தோண்டக்கூடிய அந்த இயந்திரத்தின் பணியை உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துவக்கி வைக்க இருக்கின்றார். இதனை தொடர்ந்து கிண்டி அருகே உள்ள ஆலப்பாக்கம் மற்றும் பூந்தமல்லி பகுதிகளிலும் நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ ரயில் பணிகளை அவர் பார்வையிட இருக்கின்றார். அந்த வகையில் தற்பொழுது மெட்ரோ ரயில் நிலையத்தில் மேலாண் இயக்குனர் மற்றும் மெட்ரோ ரயில் நிலைய அதிகாரிகள் தற்பொழுது உடன் இருக்கின்றார்கள். தற்பொழுது இந்த மாதவரம் முதல்ல அந்த திருச்சேரி சிப்காட் வரையிலான அந்த வழித்தடத்தில் ராயப்பேட்டையிலிருந்து தற்பொழுது மயிலாப்பூர் ராதாகிருஷ்ணன் சாலை வரை பூமிக்கு அடியில் தோண்டக்கூடிய அந்த எந்திரத்தின் பணிகளை உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது துவக்கி வைத்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி கீதன்.